அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வரம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாளை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தைப்பூசத்தோட சிறப்பு என்ன, அந்த தைப்பூசத்தில் நம்ம என்ன செஞ்சு வழிபட்டால் அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தரும். அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முனிவர்களோட ஆசையும் தேவர்களோட ஆசையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளை நம்ம கொண்டாடுறோம். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என பெயர் பெற்றது. அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய தினமாக நம்ம கொண்டாடுறோம். பூசம் அப்படின்னா சோதிடத்தில் ராசி சக்கரத்தில் பேசப்படுகின்ற 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அறிவாளி, மென்மேச்சு மற்றும் ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க. அறிவு சார்ந்த வேலைகளிலும் மிகுந்த ஈடுபாடாக இருப்பாங்க. தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். தைப்பூசம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமாகுங்க. முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் பஞ்சாங்கப்படி 10வது மாதம். இது பூஜா மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பூஜை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில் தான் இந்த முருகப்பெருமான் ஞானப்பழத்திற்கு ஏமாந்து தற்போதைய தமிழகத்தில் உள்ள பழனி மலையில் பண்டார கோலத்தில் தஞ்சமடைந்ததாக சொல்லப்படுகிறது. நட்சத்திர வரிசையில் பூசம் 8வது நட்சத்திரமாகும். இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் நேரம் நடத்தப்படுங்க. இது கேரளாவில் தைப்பூஜையம் என்று அழைக்கப்படுகிறது. தைப்பூசம் முருகனுக்குரிய ஒரு சிறப்பான தினமாக நாம் கொண்டாடப்படுறோம். அன்று அதிகாலையில் எழுந்து வீடு வாசலை சுத்தம் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கும் ஆண்கள் நெல்லொருக்கம், அரிவாள், தேங்காய், கற்பூரம், கத்தி, கடகம் என்பவனவற்றுள் வயலுக்கு சென்று கிழக்கு முகமாக நின்று சூரியனை வணங்கி ஒருவர் தேங்காய் உடைக்க மற்றவர் முற்றிய புது நெற்கதிர் சிலவற்றை அறுத்து வீட்டிற்கு எடுத்து வரலாம். அதனை குடும்பத் தலைவி பெற்று சுவாமி அறையில் வைப்பாங்க. அதில் இருந்து சில நெல்மணிகளை எடுத்து உமியை நீக்கி அந்த அரிசியை பசும்பாலுடன் கலந்து வாழைப்பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் இட்டு குடும்பத்தினருக்கு பரிமாறுவாங்க. அந்த அரிசியுடன் வீட்டில் உள்ள அரிசியையும் கலந்து அன்றைய மதிய உணவாக சமைச்சு சாப்பிடுவாங்க. ஊரில் உள்ள முருகன் கோயில்களில் பால் குடம் எடுத்து காவடி எடுத்தும் தத்தம் நேர்த்திகடனை நிறைவேற்றுவாங்க. தைப்பூச திருநாளில் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபடுபவர் முருகன் பிறந்த தினமாக அறியப்படுவதால் முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்துவாங்க. மேலும் காவடி எடுப்பாங்க, பால் குடம் தூக்குவாங்க போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகு கோவிலில் அன்னதானம் சிறப்பாக வழங்கப்படும். மக்கள் முருகன் கோவில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கம். பழனி சத்திகிரி முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றாகுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் ஒரு மலை கோவிலாகுங்க. மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி 18 சித்தர்களால் ஒருவரான போகர் மூலவர் சிலையை நவபாசனத்தினால் செய்து நிறுவியிருக்காங்க. இந்த கோயிலில் தைப்பூசம் 10 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறுங்க. 7ஆம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும். முருகன் தன் 2 துணைவியாரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் ரத வீதிகளில் தேரில் பழனி வருவார். 10ஆம் நாள் தெப்போற்சவம் நடைபெறுங்க. தைப்பூசத்தன்று மக்கள் பழனியில் குவிவது வாடிக்கை. பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருவாங்க. நேர்த்திக்கடனாக முருகனுக்கு காவடி எடுப்பாங்க. பக்தர்கள் பல நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுக்கிறாங்க. காவடி எடுப்பவர்கள் வரும் வழிகளில் பாடும் பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்படுகின்றன. காவடிகளில் பல வகைகள் இருக்குங்க. அழகு குத்துதல், நாக்கு கன்னம்,
கை, உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய பெரிய வேல் வடிவமுடைய ஊசியால் குத்திக்கிட்டு கோவிலுக்கு வருவாங்க. சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களின் முதுகில் கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருவாங்க. சக்கர காவடி சர்க்கரை பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுங்க. தீர்த்த காவடி கொடுமுடியிலிருந்து கரூர் மாவட்டம் காவிரி தீர்த்தம் பக்தர்களால் கால்நடையாக எடுத்து கொண்டு வருவாங்க. அதே போல் திருச்செந்தூரில் கடற்கரை தலமான திருச்செந்தூரில் தைப்பூசம் விமரிசையாக கொண்டாடப்படுங்க. மார்கழி மாதம் முதலே பக்தர்கள் மாலை அணிஞ்சிட்டு விரதம் இருந்து பாத யாத்திரையாக திருச்செந்தூர் நோக்கி படையெடுப்பாங்க. பெரும்பாலானவங்க மாட்டு வண்டி அல்லது டெம்போ வண்டி பிடிச்சு பாடல் கட்டி கூட்டம் கூட்டமாக நடந்து வருவாங்க. வண்டியை மின் விளக்குகளால் அலங்கரித்து முருகப்பெருமானை மலர்களால் அலங்கரித்து வண்டியில் ஏற்றி வண்டி முன் செல்ல விரதமிருந்தவர்கள் பின்னால் நடந்து வருவாங்க. ஆடலும் பாடலுமாய் திருச்செந்தூர் நோக்கி ரொம்ப சிறப்பாக வருவாங்க. தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் நம்ம தைப்பூச திருநாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பால் குடம் எடுப்பது, அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க. தமிழ் கடவுளான முருகனை தமிழர்கள் வணங்கி கொண்டாடும் ஒரு விழாவாகும். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவோட ஒரு சில பகுதிகளில் தைப்பூசம் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. சிவபெருமானின் பிள்ளையை நாம் தமிழகத்தில் முருகன் என்று அழைக்கிறோம். வட இந்தியாவில் கார்த்திகேயா அப்படின்னு அழைக்கிறாங்க. கடல் கடந்தும் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுதுங்க. சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் தைப்பூசம் கொண்டாட்டங்கள் களை கட்டுங்க. இதை மையமாக கொண்ட தமிழ் சினிமாவில் பாடல்லையும் வந்திருக்கிறது. ஆம், அஜித் நடித்த பில்லா படத்தில் இடம்பெற்ற சேவல் கொடி பறக்குதடா பாடலையே குறிப்பிடுகிறேங்க. இந்த வருஷம் தைப்பூச விழா ஜனவரி 25 கொண்டாடப்படுதுங்க. தை மாதத்தில் தைப்பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக வரும்னால தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறோம். சூரபத்ரனை வதம் செஞ்ச முருகப்பெருமானை போற்றும் வகையில் தைப்பூச திருவிழா பல 100 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. தமிழகத்தின் ஆறுபடை வீடுகளான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில், தஞ்சை சுவாமிநாத சுவாமி கோவில், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில், மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுங்க மற்றும் ஏராளமான முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறுதுங்க. தைப்பூசம் தை மாதத்தோட முதல் பௌர்ணமி தினமாக பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகுங்க. இந்த நன்னாளில் முருக பக்தர்கள் முருகன் கோயில்களை நோக்கி பாத யாத்திரை செல்லுவாங்க. பல பக்தர்கள் பால் குடம் எடுத்து செல்வாங்க, காவடி தூக்கி செல்வாங்க, அலகு குத்திட்டு போவாங்க, தீ மிதித்து முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. இதற்காக முருக பக்தர்கள் விரதம் இருப்பதும் உண்டு. தமிழகத்தில் தைப்பூசத்திற்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. முருகர் சுப்ரதாமன் என்ற கொடூரமான அரக்கனுடன் போர் செஞ்சாங்க. இதற்கு பின்னணியும் இருக்குங்க. 3 பிசாசுகள் உலகை இரகமின்றி துன்புறுத்தி கொண்டிருந்தாங்க. இதற்கு நாம் எப்படியாவது முடிவு கட்ட சிவபெருமானின் ஆற்றலை கொண்ட முருகப்பெருமான் தனது தாய் பார்வதி தேவியிடம் இருந்து வேல் ஒன்றை வாங்கினாங்க. அந்த வேல் தீமையை வெல்லும் சக்தியை கொண்டது. போர்க்களத்தில் முருகர் சூரபக்தரனை வேளால் குத்தி வதம் செஞ்சார். இவ்வாறாக அசுரனை ஒழித்து உலகத்தில் அமைதியை நிலைநாட்டப்பட்டது. அன்று முதல் தைப்பூசம் கொண்டாடப்படுதுங்க. புராணங்களின் கூற்றுப்படி ஸ்கந்தனுக்கு தைப்பூசத்தன்று அவனது ஆயுதம் கிடைத்ததால் அவன் வெற்றிகரமாக இருந்தான். இறுதியில் அவனது நோக்கம் சரியில்லை என்ற உணர்தலை அவன் அடைந்தான். அவன் தன் நோக்கத்தில் தோல்வி அடைந்ததால் உலகின் மற்ற எந்த நிலப்பகுதியாக இருந்தாலும் அவன் தோல்வியடைந்த ஒருவனாகத்தான் கருதப்பட்டிருந்தான். ஆனால் அந்த கலாச்சாரத்தில் பொருள் ரீதியான விஷயங்களையோ அவன் அடைந்த வெற்றிகளின் எண்ணிக்கையோ அல்லது அவனது நோக்கம் முழுமை பெறாமல் போனதையோ கருதாமல் அவன் தன்னையுணர்ந்த பேருண்மையை ஒரு மகத்தான வெற்றியாக நாம் கருதுகிறோம். தென்னிந்தியா முழுவதும் அவனது தந்தை சிவனை விட இவனை அதிகமாக வழிபடுவாங்க.
தைப்பூசத்தன்று விரதம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சால் வாழ்வில் எல்லா வளங்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான். அதனால் நம்ம முருக கடவுளை வழிபட்டு அதனோட பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.